Good morning to all of you. இந்த bureaucrats musings பற்றி உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? As you know, நான் வந்து first I started my life in Chennai and I was a student in school as well as college, Stella Maris College in Chennai. அதை முடிச்சுட்டு then 1987 entered the IAS, right? And from 1987 to 2002 I was in the IAS. வேறு லெவலில் அசிஸ்டன்ட் கலெக்டராக, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், செக்ரட்டரி அண்ட் ஃபைனலி அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி. ஸோ வேறு லெவலில் ஹையர் அண்ட் ஹையர் ஐ ஹவ் கான். 35 வருஷம் ஐ ஒர்க்ட் இன் ஐஏஎஸ். அது முடிஞ்சப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, என்னோட ஐஏஎஸ் போஸ்டிங்லேயே ஒன்று யூத் அஃபேர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களை மாதிரி யங் மென் அண்ட் விமென், இளைஞர்கள் கூட ரொம்ப அப்போது கான்டாக்ட் இருந்தது. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ ஐ ஜஸ்ட் டெவலப்ட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் டீச்சிங் அண்ட் இன்டராக்டிங் வித் யூத். நான் இங்கிலீஷ் தமிழ் வேணும்ன்ட்டு கலந்து பேசுவேன். பிகாஸ் யூ ஹாவ் டு லேர்ன் வென் யூ ஸ்டார்ட், யூ மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சம் ஆஃப் யூ ஆர் அதர் disciplines also, as I understand, but you should be able to be comfortable in different languages if you have to work in our country. Okay, so that's why I'll speak a mixture. At least I'll keep it to a mixture of English and Tamil. So I rose up and as I said, youth I had a lot of interest. நடுவில் வந்து when I was doing IASல இருக்கிறச்சே I took study leave. நான் வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ் அண்ட் தென் ஐ டிட் அ PhD in public policy. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? IIMs. ஸோ IIM பெங்களூரில் நான் செஞ்சது. ஸோ 2 வருஷம் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் தென் 5 years ஆஃப் PhD. ஸோ ஆஸ் ஒரு ப்ரொஃபஸருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அதையும் நான் வச்சுட்டேன். தென் கண்டினியூட் இன் தி IAS ஆஃப்டர் ஸ்டடி லீவ். டாக்டரேட்லாம் முடித்து கண்டினியூ பண்ணேன். Then after serving, I have come before you. So this in short is my background. So இன்னைக்கு என்ன, இங்கே நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோன்னா, we have started a new public policy institute. It is called the Padmavati Institute of Public Policy. ஸோ இது அபவுட் பப்ளிக் பாலிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப தெரியாது. ஓகே, நீங்கள் புக்ஸில் என்ன இருக்கோ அதை படிப்பீங்க, யூ கோ அண்ட் அது போகிறோன்னு நினச்சிப்பீங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் வேலை செய்கிறதுக்கு போச்சு, தெர் ஆர் ஸோ மெனி அதர் திங்ஸ் விச் யூ வில் ரியலைஸ் தட் யூ ஹவ் நாட் கவர்ட் இன் காலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க. இப்போ நான் வேலை செஞ்ச இடத்துல பிடுதின்னு ஒரு இடம் இருக்குது, மைசூர் கிட்ட இருக்குது. பிடுதியில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. டொயோட்டா கார் பார்த்துருக்கீங்கள்ல, அந்த டொயோட்டா லெக்ஸஸ் பண்ணுற கார் பிடுதியில் இருக்குது அந்த ஃபேக்ட்ரி. அங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. அங்கே படித்தவங்கள்லாம் MBAலாம் படித்து அங்கே வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக்கை எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு தெரியலை. ஸோ சில சமயம் NGOs இருப்பாங்க, சில சமயம் கவர்மெண்ட்டில் ஏதான ரூல்ஸ் போடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிற இதுவும் திறனும் நமக்கு இருக்கணும், அந்த அறிவும் நமக்கு இருக்கணும். ஸோ பப்ளிக் பாலிசியில் PIPன்னு நம்ம கூப்பிடுறோம், பத்மாவதி இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் பாலிசி. இந்த ப்ராட் ரேஞ்சிங் சொசைட்டியில் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒரு மேனேஜர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அதை பற்றி மற்ற லீடர்ஷிப்பு, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு. பட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் லைஃப். ஸோ ஃபஸ்ட் எடிஷன் லாஸ்ட் பிகினிங் ஆஃப் திஸ் மந்த் அல்ல, 7th ஐ திங்க் 7th of August ஃபார் MBA ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் எடிஷன் செஞ்சோம். தட் வாஸ் ஆல்சோ லெசன்ஸ் ஃபார் லைஃப், வெரி ப்ராட் லெசன்ஸ் ஃபார் லைஃப். உங்களுக்கு ஐ ஹவ் டேக்கன் அ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் வேர் லீடர்ஷிப் வாஸ் ரிக்வயர்ட், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. And I want this to be, and I am going to speak in the first half of the session. என்னெல்லாம் நான் என்ன செஞ்சேன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். அப்புறம் I want your reactions. பட் என்னோட கண்டிஷன் ஒன்று தான், யூ ஹவ் டு லிசன் அண்ட் செகண்ட்லி ஈச் ஆஃப் யூ மஸ்ட் டாக். யாராவது பேசலைன்னா அவங்கள வெளியில் போக நான் விட மாட்டேன். ஓகே, எவ்ரிபடி ஷுட் ஸ்பீக். யூ ஷுட் ஹாவ் சம் காமெண்ட் டு கிவ். உங்கள் ஒப்பீனியன் என்ன இருக்குது? நீங்கள் தமிழில் பேசினாலும் பரவாயில்ல, இங்கிலீஷில் பேசினாலும் பரவாயில்ல. நாங்கள் செஞ்சது சரின்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை சரி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு டிஸ்கிரைப் வாட் வி ஆக்சுவலி டிட். But at the end of it, you should all have spoken. So that's a very important, you should have thought. சும்மா ஸ்பீக்கிங் இல்லை,
யோசித்து நீங்கள் பேசியிருக்கணும். கோவிட் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். COVID-19 பேண்டமிக் எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். We know all of us have suffered through the COVID pandemic. So in COVID pandemic broadly it was from December 2019. So 2020 was the first year and 2021 was the second year. Okay, 2021 I was posted in labor department. Okay, labor department na workers, மெயின்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், கார்மெண்ட் ஒர்க்கர்ஸ், வேறு ஒர்க்கர்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்த்து வைக்கிறது தான் இங்கே லேபர் வெல்ஃபேர், ஸ்ட்ரைக்ஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் தட் வாஸ் த போர்ட்ஃபோலியோ ஆஃப் லேபர். When I went there, it was in March 2021. So second wave ஆரம்பிச்சிடுது. COVID-19 second wave had started. நான் முதல்ல என்ன செஞ்சேன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட், அதுக்குள்ளே நான் ப்ரீவியஸ் இயர் ரொம்ப டிபார்ட்மெண்ட்லேயும் கஷ்டப்பட்டுருக்காங்க, மக்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் தட் டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் எப்படி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரோட்டில் அப்படியே ஊருக்கு போயிட்டு இருந்தது, வாபஸ் போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்ன செஞ்சேன், நான் 2021 என்ன இருந்ததுன்னா, பை தட் டைம் கொஞ்சம் கோவிட் அந்த வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஸோ வேலை இல்லாத இருந்தவங்களே வாபஸ் வர ஆரம்பித்தாங்க திருப்பி. ஸோ பெங்களூரில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் கேம் பேக் டு பெங்களூர், வேர் ட்ரைங் டு கம் பேக் டு பெங்களூர். பெலகாம்னு ஒரு ஊர் இருக்குது மகாராஷ்டிரா கிட்ட, அங்கேயும் பீப்புள் வேர் கம்மிங் பேக். சேம் திங் ஹேப்பன் இன் சென்னை, கோயம்புத்தூர். வெளியில் போனவங்களாம் வாபஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் செஞ்சது என்னென்னா, ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் மெட் த ஒர்க்கர்ஸ். நம்ம லார்ஜ் குரூப், அபவுட் 3/4 ஆஃப் த ஒர்க்கர்ஸ் would be கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். அதாவது பில்டிங் கட்டுறவங்க, மேசன்ஸ், உங்களுக்கு தெரியும். அவங்கள போய் நான் சந்தித்தேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேஸிங். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்க, இது கஞ்சி கேந்திரா எல்லாம் பண்ணோம். தட் இஸ் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ட்ரெயினில் அனுப்புறதுக்கு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சீங்க, அது ஓகே. பட் நாங்கள் ஒர்க்கர்ஸ், வேலை பண்ணுறவாங்க. எங்களுக்கு வேண்டியது வேலை, எங்களுக்கு வேண்டியது சம்பளம். நீங்கள் வேலை கொடுங்க, சம்பளம் கொடுங்க, இங்கே சாப்பாடு போடுறேன், ட்ரெயின் பண்ணுறேன், அதெல்லாம் செகண்டரி எங்களுக்கு அப்படின்னு. ஸோ அவங்க கனடாவில் சொன்னது, நான் கெலசக்காரர், வேலை செய்கிறவங்க, நமக்கு கெலச கொடி வேலை கொடுங்க, பகார் கொடி வேஜஸ் சம்பளம் கொடுங்க, அதான் அவங்க என்கிட்ட சொன்னது. ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸ். இது மாதிரி நிறைய குரூப்ஸு அங்கங்கே லேபர் காலனிஸ்லாம் போய் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் வாங்கினேன். ஸோ இது என்ன செய்கிறது இப்போது, பிகாஸ் பேண்டமிக் இன்னும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இவங்க வேலை கேட்குறாங்க. வேலை இல்லாட்டா அவங்க இந்த சப்போஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க, சென்னையிலேருந்து வந்தவங்க, பெங்களூர் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ வித்தவுட் வேஜஸ் அவங்களால சர்வைவ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு கண்டினியூ தேர் ஒர்க். இல்லாட்டா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, நெக்ஸ்ட்டு இதுக்கு சாப்பாடு கிடையாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ டூ இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்ஸ் வி டுக். ஒன் இஸ் பாலிசி. பாலிசியில் ப்ராடாக நம்ம வாட் இஸ் த டிசிஷன் விச் வி டேக். செகண்ட்லி ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சின்ன விஷயங்கள் கூட செய்யணும். ஸோ ஒன் வாஸ் த ப்ராட் மேக்ரோ லெவல், அனதர் இஸ் மைக்ரோ லெவல். ஓகே, இன் மேனேஜ்மெண்ட் யூ வில் ஸ்டடி தட் தெர் ஆர் மேக்ரோ லெவல் டிசிஷன்ஸ், பிகர் டிசிஷன்ஸ் அண்ட் ஸ்மால் டிசிஷன்ஸ் விச் ஆல்சோ யூ ஹவ் டு மேனேஜ், சிச்சுவேஷன்ஸ் விச் யூ ஹவ் டு மேனேஜ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிசிஷன் பண்ணோன்னா, தட் வி வில் அலோவ் கன்ஸ்ட்ரக்ஷன் டு கண்டினியூ. நான் உங்களுக்கு சொன்னேன் தட் மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ வி ஸ்டார்டட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் வில் அலோவ் வேர் the workers are in situ na அங்கேயே இருந்துட்டு அங்கேயே வேலை செய்கிறாங்க. ஸோ they will not spread all over the city. எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயே அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலி அப்படி தான் செய்வாங்க. பெரிய பிரிகேடு, இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜ், அந்த மாதிரி பெரிய பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க they will make arrangements for living within that site. எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் வி செட், தட் இன்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் வி வில் அலோவ் கன்ஸ்ட்ரக்ஷன் டு கண்டினியூ. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிசிஷன். ஸோ அவங்க கேட்டாங்களே, எனக்கு வேலை வேணும், சம்பளம் வேணும், தட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஓகே, ஸோ தட் வாஸ் வேறு. இப்போ கார்மெண்ட்ஸு வேறு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் வி அலவுட் ஒர்க் பட் வித் ஸ்டாகர்ட் ஹவர்ஸ் அண்ட் லிமிட்டட் அட்டெண்டன்ஸ். அட் அ டைம் only 30% யூ கேன் அலவ். 100 people ஒர்க் பண்ணுறாங்கன்னா அட் அ டைம் 100 people இருக்க முடியாது. 30 people ஒர்க் பண்ணலாம். அவங்க போன அப்புறம் நெக்ஸ்ட் ஷிஃப்டில் இன்னொரு 30 people. ஸோ எவ்ரிபடி இஸ் கிவன் சம், த ஒர்க் கண்டினியூஸ், தேர் சேலரி கண்டினியூஸ், பட் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கு,
மெயின்டைன் பண்ணுறது, க்ரௌடிங் அவாய்ட் பண்ணுறது, அதையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ தீஸ் வேர் த டூ மெயின் டிசிஷன்ஸ் விச் வி டுக், தட் வி அலவுட் தட் இன்ஸ்டிடியூட் கன்ஸ்ட்ரக்ஷன் டு கண்டினியூ அண்ட் வி அலவுட் ஃபேக்ட்ரிஸ் டு ரீஓப்பன் by and large, those who can, but with staggered hours and staggered timings, okay, and very limited workforce. It will be only 30% at a time. So this was the macro level policy decision which we took. This decision in state level on the state disaster management authority in இருக்கு, சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி அவங்க எல்லாரும் அதில் இருக்காங்க. ஸோ அந்த லெவலில் எடுத்த டிசிஷன் இது, வித் த இன்புட்ஸ் ஃப்ரம் அவர் டிபார்ட்மெண்ட். Then we said, இப்போ we are allowing them to work இல்லையா, அவங்க வந்து வேலை செய்கிறாங்க, வேலை செய்யறச்சு என்ன ஆகும், கூடி வேலை செய்வாங்க, த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் ஆகும். ஸோ ரிஸ்க் ஆஃப் பேண்டமிக் இஸ் தேர். ஸோ எங்கள் மேலே, டிபார்ட்மெண்ட் மேலே there was more responsibility now. அந்த ஜவாப்தாரின்னு சொல்லுவோம்ல, அது ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்களுக்கு. பிகாஸ் ஏதான ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அவங்கவுங்க ஊரில் இருந்தாங்கன்னா ரிஸ்க் இஸ் லெஸ். பட் ஒரே இடத்துல இந்த மாதிரி எல்லாரும் கூடி வேலை பண்ணுறதுன்னா இல்லை படிக்கிறதுன்னா, வாட் எவர் தே ஆர் டூயிங், wherever there is a crowd, the risk of infection is more. ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யணும், வாட் ஷுட் we do to mitigate that? அந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் சேலஞ்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பிகாஸ் டிசிஷன் எடுத்தாச்சு, வேலை செய்யுங்க, அவங்களும் போய் வேலை செய்வாங்க, இண்டஸ்ட்ரீஸும் ஹாப்பி, ஒர்க்கர்ஸும் ஹாப்பி. பட் நம்ம மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாச்சு. எல்லா ஒர்க் சைட்ஸ் அண்ட் எல்லா லேபர் காலனிஸ், யூஸ்வலி ஒர்க்கர்ஸ் எல்லாம் காலனிஸில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வீடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா லேபர் காலனிஸ் அண்ட் எல்லா ஒர்க் சைட்ஸ், பிகாஸ் இன்ஸ்டிடியூட் கன்ஸ்ட்ரக்ஷன் வி ஹவ் அலவுட். ஸோ வேலை நடந்துட்டு இருக்கு, அங்கெல்லாம் ஃபியூமிகேஷன் செஞ்சோம். திஸ் வாஸ் மாஸ் ஸ்கேல் ஃபியூமிகேஷன் வி ஹவ் டன். எல்லா இடத்துலையும் ஃபியூமிகேஷன் செஞ்சு அங்கெல்லாம், ஸோ தட் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் அவாய்டட், சானிடைசேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் விச் வி டுக். ஸோ நீங்கள் அங்கே பார்க்கலாம், திஸ் வாஸ் இன் அ லேபர் காலனி. அங்கே போயிட்டு தே ஹவ் கான் அண்ட் டன் த சானிடைசேஷன், ஓகே, ஃபியூமிகேஷன் செஞ்சோம். திஸ் வாஸ் ஒன் ஸ்டெப். த செகண்ட் இஸ் டெஸ்டிங். ஸோ நீங்கள் எல்லோரும் செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லையா, RT-PCR டெஸ்டிங், ஆல் ஆஃப் அஸ் டிட் இட். ஸோ வி மேட் இட் மேண்டேட்ரி. That RT-PCR testing, every worker who comes, வேலை செய்கிறதுக்கு வந்தவங்க எல்லாரும் டெஸ்ட் ஆகணும். They have to be tested and at periodic intervals. So that became mandatory. So infected person இருந்தால் அவங்கள ஐசோலேட் பண்ண முடியும், இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் this is the additional work which we had to do because people were coming to work. So one சைடில் நார்மலாக ஒர்க்கு கண்டினியூ ஆகணும், அட் த சேம் டைம் ரிஸ்க் என்ன இருக்கோ அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துடணும். இப்போ ஏதான ஒரு, திஸ் இஸ் த மேஜர் சேலஞ்ச் ஆஸ் மேனேஜர்ஸ் யூ வில் ஃபேஸ். கதவெல்லாம் மூடிட்டு லாக்டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் குவைட் ஆகிடும். பட் ஒர்க் வாண்ட் கண்டினியூ, பீப்புள் வில் சஃபர். ஸோ ஒன் சைட் ஒர்க் ஹேஸ் டு கண்டினியூ நார்மலி, ஆன் த அதர் சைட் யூ ஹேவ் டு ஆல்சோ சி தட் ரிஸ்க் இஸ் நாட் தேர். இந்த பேண்டமிக் மட்டும் இல்லை, ஸ்ட்ரைக் இருந்தாலும் அதே மாதிரி தான். இப்போ சில பேர் வேலைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவிஸ்லலாம் இருக்கும், ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, சில பேர் மட்டும் வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு அடி விழும். ஸோ அவங்கள நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வேலை செய்ய வைப்பீங்க? தட் பிகம்ஸ் யுவர் சேலஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ செகண்ட் திங் விச் வி டிட் வாஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு பி டெஸ்டட். ஸோ தட் வாஸ் அ மேஜர் ஓனஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு போஸ்டர், இது மாதிரி எல்லா காலனிஸ்லேயும் நீங்கள் வந்து டெஸ்டிங்க்கு போங்க, இது கனடாவில் இருக்குது. தட் டெஸ்டிங்க்கு போங்க, யூ கெட் இட் டெஸ்டட். அண்ட் அங்கங்கே டெஸ்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வேர் டூயிங் டெஸ்டிங். ஃபஸ்ட் இயரில் அதுவே ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. 2021 டெஸ்டிங் வாஸ் ஃபேர்லி வைட் ஸ்ப்ரெட். ஸோ வி ஆர் ஏபிள் டு டூ டெஸ்டிங் ஆஃப் ஆல் த ஒர்க்கர்ஸ் இன் எங்கே ஃபேக்ட்ரிஸ் இருந்ததோ அவங்களே அண்டர்டேக் பண்ணாங்க. இப்போ கார்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, துணி தைக்கிறதெல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸே நாங்கள் டெஸ்டிங் பண்ணுறோன்னு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ மூணாவது நாங்கள் செஞ்சது ஒரு டெஸ்டிங் செஞ்சோம், அஃப்கோர்ஸ் ஃபியூமிகேஷன் செஞ்சோம், சானிடைசேஷன், தென் அவேர்னஸ் கிரியேஷன் அண்ட் டெஸ்டிங். மூணாவது நாங்கள் செஞ்சது வேக்சினேஷன். ஓகே, ஸோ வேக்சினேஷனில் ஐ ஃபேஸ்ட் அன் இஷ்யூ. We said we will vaccinate all the workers, and vaccine costs some money.
ஸோ நாங்கள் வந்து வி ஹேட் ஒன் போர்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டுன்னு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் போர்டுன்னு இங்கேயும் இருக்குது. எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஒரு பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அங்கே வி ஹேட் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ். ஸோ நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்கல பணம், போர்டுலேருந்து வில் கிவ் த மனி அண்ட் வி வில் வேக்சினேட் எவ்ரிபடி. இந்த டெசிஷன் நான் எடுத்தேன் அலாங் வித் த மினிஸ்டர் அண்ட் மை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், லேபர் கமிஷனர்னு இருப்பார். நாங்கள்லாம் சேர்ந்து வி டிசைடட் எல்லாருக்கும் வேக்சினேட் செஞ்சிடலாம் யூஸிங் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த போர்டு. யார் எங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ். அவங்க வாதம் என்ன இருந்ததுன்னா, அப்போ வேக்சின் வாஸ் ஃப்ரீ. பை தட் டைம் வேக்சின் வந்து பொதுமக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பொதுமக்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் இந்த போர்டில் இருக்கிற பணம் இட் இஸ் ஒர்க்கர்ஸ் மணி, தட் இஸ் இட் இஸ் மென்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இல்லை அது, பட் ஒர்க்கர்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய பணம் அது. அதை நீங்கள் வேறு எதுக்கான ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த வேக்சினேஷன் ஃப்ரீயாக வெளியில் கிடைக்கிற வேக்சினேஷனுக்கு நீங்கள் எதுக்கு இங்கேருந்து பணம் கொடுக்குறீங்க? யூ ஆர் வேஸ்டிங் த ஃபண்ட்ஸு. தேர்ஸ் அ லாஜிக். உங்களுக்கு புரிஞ்சதில்லை, புரியலைன்னா கேளுங்க. ஓகே, ஸோ தட் வாஸ் தேர் அவங்க ட்ரேட் யூனியன்ஸோட இது வாதம். அது நீங்கள் எல்லாம் வெளியில் போனால் ஃப்ரீயாக கிடைக்கும், நீங்கள் இதுக்கு பணம் கொடுக்குறீங்க. பிகாஸ் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து சீக்கிரம் செய்யணுன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வி ஹேவ் டு டூ வேக்சினேஷன். ஸோ நாங்கள் நீங்கள் எதுக்கு இந்த பணத்துலேருந்து வேணா நீங்கள் செய்யணுன்னா பணம் கொடுத்து செய்யணுன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குங்க செப்ரேட்டாக அப்படின்னு, இந்த ஃபண்டை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது எனக்கு என்னென்னா, கவர்மெண்ட் கிட்ட நம்ம பணம் கேட்க போனோம்னா இட் டேக் அ வெரி லாங் டைம். பிகாஸ் போர்டுன்னா நம்ம கையில் இருக்கிற ஃபண்ட் இமீடியட்லி வி கேன் ஸ்பெண்ட். ஐ ஹேட் த பவர். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ ட்ரேட் ஆஃப். இதுவும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. வேக்சினேஷனும் செய்யணும், பணமும் செலவிடக்கூடாது, பட் ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் டைலமான்னு சொல்லுவோம், மேனேஜர்ஸ் டைலமா. வாட் டு யூ டூ இன் திஸ் சுச்சுவேஷன்? அவங்க சொல்கிறது வாதத்தில் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த ஆர்குமெண்ட் கரெக்டு தான். வெளியில் போனால் ஃப்ரீயாக கிடைக்கும், பட் இட் வில் டேக் 2 months. நான் இங்கே இந்த பணம் கொடுத்தோன்னா 2 days செஞ்சிடலாம். ஸோ ரிஸ்க் இஸ் லெஸ். ஸோ now I have to take a decision. And சில சமயம் there is no answer to these things. You raise your hands and pray to God. இதே ஆச்சு. Suddenly vaccine prices dropped. Vaccine availability ரொம்ப ஜாஸ்தியாச்சு. There was enough availability. So we were able to do free vaccination through health department. ஸோ அங்கே இன்னொரு ஆஃபீஸர் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி அந்த ஹெல்த் செக்ரட்டரி அந்த ஹெல்த் கமிஷனர், அவங்கக்கிட்ட பேசிட்டு எங்கள் ஒர்க்கர்ஸுக்கு ப்ரையாரிட்டி மேலே செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஸோ பிகாஸ் வேக்சின்ஸ் அந்த டைமில் இட் வாஸ் அவைலபிள். சடன்லி இட் ஹேப்பன்டு. இல்லைன்னா ஐ எம் ஸ்டில் வண்டரிங் வாட் வி வுட் ஹவ் டன் அந்த டைமில் என்ன செய்யணும்னு. பட் பிகாஸ் த வேக்சின்ஸ் பிகேம் அவைலபிள், வி வர் ஏபிள் டு வேக்சினேட். ஸோ இந்த 3 மேஜர் திங்ஸ் விச் வி டிட். ஒன் சைடு வேலை செய்யறதுக்கு விட்டோம், ஸோ அவங்களுக்கு ரெகுலர் ஒர்க் இருந்தது, ரெகுலர் income இருந்தது. The other side what we did was that we brought these 3 major for protecting the health of the workers: fumigation and sanitization, and testing and vaccination. Okay, so relief so there are 2 types which we did. One is the immediate relief. Okay, அந்த டைமில் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து we have to immediately give some. அப்போ தான் உங்களுக்கு மனோதைரியம் வரும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த டைமில் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஐயோ நம்ம படிப்பு இனிமேல் கண்டினியூ ஆகுமான்னு ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படுறாங்க, வேலைப்படுறவங்க இனிமேல் வேலை கிடைக்குமான்னு இது கஷ்டப்பட்டவங்க ரொம்ப இருந்தாங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் த பிலோ பவர்ட்டி லைன் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு மனோதைரியம் வரத்துக்கு we have to do something. ஸோ கவர்மெண்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர் மீட்டிங் கூப்பிட்டாரு, நானும் போயிருந்தேன், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தார். ஸோ தென் there was a decision taken that government will give financial relief, cash relief. Okay, that is பணம் கொடுப்போன்னு. 2020 பார்பர்ஸ்னால் தலை இது பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து 5,000 rupees, அப்புறம் தோபீஸ் அவங்களுக்கு 5,000 rupees 2020 அந்த 2 கேட்டகரிஸ்க்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த 2021 எக்ஸ்டெண்டட். We said கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் 3,000 ரூபாய் கொடுப்போம். வேறு எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் இன்க்ளூடிங் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வீட்டில் பெருக்கிறாங்க துடைக்கிறாங்க அந்த மாதிரி டொமெஸ்டிக் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் 2,000 rupees. ஸோ நீங்கள் அகெயின் கேட்பீங்க எதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3,000 and 2,000. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கு எங்கள் போர்டு இருந்தது, அந்த போர்டில் எங்ககிட்ட பணம் இருந்தது. ஸோ ஐ ஹேட் த பவர்.
So I was willing to give, so 3,000 rupees we gave. For other workers, it had to come from government. Now, government, I am also government only. But as labor secretary, there were some independent boards under my control. என் கீழே ஒரு சில இது அந்த ஃபண்ட்ஸ் என் கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ ஐ குட் டேக் தி டெசிஷன் டு ஸ்பெண்ட். The other things had to come from government as entity. So இது கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து வரணும். ஸோ எக்ஸ்ட்ரக்கர்லேருந்து வரைச்சி there are many things, priorities come. ஸோ எல்லாருக்கும் 2,000 rupees, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு 3,000 rupees. That was the decision taken. அண்ட் இது அக்ராஸ் த போர்டு ஹார்டிகல்ச்சர் ஒர்க்கர்ஸுக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், கார்டனர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க கொடுக்கணும், அக்ரிகல்ச்சரில் வேலை செய்யவங்களுக்கு அவங்க கொடுக்கணும்னு எல்லாம் டிசைட் ஆச்சு. பட் முதல்ல கொடுத்தது லேபர் டிபார்ட்மெண்ட் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போ ப்ரெஸ்ஸில் கவர்மெண்ட்டில் வேலையை செய்கிறதில்ல, யாரும் எல்லாம் ஊழல் இதானே பார்ப்போம் நம்ம. ஃபார் த ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே நான் பாருங்கள், இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் டு கெட் ஸ்டேட் கோவிட் எய்ட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தது. சிஎம் கூப்பிட்டு அந்த ஃபோட்டோ இங்கே சிஎம் எடியூரப்பான்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தார் எடியூரப்பான்னு. அவர் அனௌன்ஸ் பண்ணார், நானும் பக்கத்தில் நின்றுருக்கேன், தட் வி ஆர் கிவிங் இந்த மாதிரி இது 3,000 ரூபாய் இவங்களுக்கு கொடுக்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், 2,000 ரூபாய் வேறு எல்லா ஒர்க்கர்ஸும் கொடுக்குறோம் அனௌன்ஸ் பண்ணார். அதை ஃபஸ்ட்டு ஆக்சுவலி கொடுத்தது நாங்கள் தான் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து. தட் வாஸ் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. ஸோ இது வெரி அன்யூஷுவல். ப்ரெஸ்ஸில் கொஞ்சம் அப்ரிஷியேட், நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறது ரொம்ப ரேரு. ஸோ எஸ்பெஷலி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தட் வாஸ் ஒன். ஸோ இது ஒன்று செஞ்சோம். ஓகே, ஸோ தட் வாஸ் ஒன் அன்யூஷுவல் அக்கரன்ஸ். இதில் கூட இன்னொரு ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் இந்த சிக்கலை தீர்க்கிறது தான் மெயின் ப்ராப்ளம் ஆகிடும். உங்களுக்கு ப்ரோக்ராம் இருந்தால் செஞ்சிடலாம், சிக்கல் ரொம்ப கஷ்டம். இப்போ ஐ வாண்டட் டு கிவ் கேஷ்னால் கையிலேயே பணம் கொடுக்கணும்னு. தட் வாஸ் மை இன்டென்ஷன். ஏன்னா அந்த டைமில் கஷ்டத்தில் இருக்கிறச்சு கையில் ஒரு ரொக்கம் வந்ததுன்னா தென் யூ ஃபீல் ஒரு தைரியம் வரும். ஸோ ஐ வாண்டட் டு கிவ் ஆக்சுவல் கேஷ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையோ, ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி யங், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போபால் கேஸ் ட்ராஜடி ஆச்சு. தட் யூனியன் கார்பைட்னு போபாலில் மத்திய பிரதேஷில் there was a யூனியன் கார்பைட் ஆக்சுவலி தட் கேஸ் ஸ்டார்டட் லீக்கிங் அண்ட் மெனி பீப்புள் டைட். நீங்கள் பாருங்கள், இன்டர்நெட்டில் இப்போ கூட இருக்கும். அப்போ அவங்க என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்போ இருந்தார், சிவராமகிருஷ்ணன்னு. அவர் தமிழ்நாடு தான், அவரும் அங்கே மத்திய பிரதேஷில் வேலை செஞ்சுருந்தார். அவர் அப்படி ஆக்சுவலி கேவ் கேஷ். எனக்கு அவர் பர்சனலாக அவரை தெரியும். ஸோ எனக்கு ஐ வாண்டட் டு கிவ் கேஷ். பட் கேஷ் கொடுக்குறது மெனி ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். கரப்ஷன் ப்ராப்ளம் இருந்தே இருக்குது, பீப்புள் மே நாட் கெட். அப்புறம் ஈச் டைம் டு கேரி தட் மனி, லாட் ஆஃப் ரிஸ்க் இல்லையா. நீங்கள் உங்களுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆக்சுவலி டேக்கிங் கேஷ் டு ரூரல் ஏரியாஸ் இன் அ வெஹிக்கிள் ஆர் சம்திங், ஆக்சுவலி கிவிங் இன் ஹேண்டு. ஸ்மால் குரூப்னா கொடுக்கலாம், இது லட்சத்தில் இருக்காங்க ஒர்க்கர்ஸ். ஸோ யாரும் ஒத்துக்கலை. நான் இனவே ஐ ஹவ் டு அட்மிட் தட் இஃப் வி ஹேட் டேக்கன் தட் டெசிஷன் விச் வாஸ் ஆக்சுவலி என்னோட இஷ்டம் அதுதான். ஐ வாண்டட் டு கிவ் கேஷ். But it would have been operationally very difficult. Okay, so it may be a good decision, but operationally viable whether it is feasible in actually in the field. Then எல்லாரும் சேர்ந்து எனக்கு பர்சுவேட் பண்ணாங்க, இல்லை டிபிடியில் பண்ணலாம். டிபிடி means direct bank transfer. So from bank to bank we release the money. So that 5,000 rupees, that 3,000 rupees and 2,000 rupees we released by DBT. So this is another one more kind of problem which this is also a good solution. It has its merits. That is also a good solution. It has its merits. You have to choose which is the best in that particular context and circumstance. அந்த சிச்சுவேஷனில் எது நல்ல டெசிஷனோ அதை நீங்கள் எடுக்கணும், உங்கள் விவேகத்தை யூஸ் பண்ணி. இதில் நான் ஈகோவில் நிற்கலை, நான் சொன்னது தான் சரின்னு. என்னோட சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ், என் கீழே வேலை செய்கிறவங்க என்ன சொன்னா, அவங்க அட்வைஸை கேட்டுண்டு I listened to them and I compromised. And I said, okay, let us not give cash, let us give DBT. But we released by DBT. Adanal da the Times of India it was became quite one news. Innonu enna senjonna, we gave food. Another important thing, one is cash, another is food.
So we did it in a very, very professional way. That நீங்கள் அங்கே தெரியறத உங்களுக்கு, I don't know if you can point out, there is a box there, you can just try to show. Just point it there, or you can go there and just point. ஸ்மால் கார்டன்ஸ்ங்க, அட்டைப்பொட்டியில் அரிசி, கோதுமை மாவு, தென் ஈவன் சில்லி பவுடர், மசாலா பவுடர், சுகர், சால்ட்டு எல்லாம் நீட்டாக பேக் செஞ்சு, நீட்டாக பேக் செஞ்சு, அண்ட் யார் ஃபோட்டோவும் கிடையாது இதில். சீஃப் மினிஸ்டர் ஃபோட்டோ இல்லை, என் ஃபோட்டோ இல்லை. என் ஃபோட்டோ நல்லா இருக்குங்க, ஆனாலும் எங்கள் ஃபோட்டோ இல்லை. வித்தவுட் எனி ஃபோட்டோகிராஃப், ஒன்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் போட்டு. அண்ட் நீங்கள் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட், நம்ம சொல்கிறோம் தட் பாலிட்டிஷியன்ஸ் கேட்க மாட்டாங்க, ஊழல் செய்வாங்க, இல்லை பப்ளிசிட்டி செஞ்சுப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. யாரும் இன்சிஸ்ட் செய்யலை ஃபோட்டோ போடணும். ஒன்று நாங்கள் போடலை, எல்லோரும் சும்மா இருந்தாங்க, யாரும் கேட்கல. வி கேவ் நீட்லி பேக்டு பாக்ஸஸ். இது ஒரு லேபர் சைட்டில் அங்கே என் பக்கத்தில் நிற்கிறவர் என் மினிஸ்டர், அவர் ஃபோட்டோவும் இல்லை. ஸோ அவர் கொடுத்தாரு, நானும் ஒன்று ரெண்டு நான் டிஸ்ட்ரிபியூட் செஞ்சேன். பட் அக்ராஸ் கர்நாடகா எல்லா வேறு ஊரில் எங்கள் லேபர் ஆஃபீஸர்ஸு அவங்க டிஸ்ட்ரிபியூட் செஞ்சாங்க எல்லா இடத்துலையும். இட் வாஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே வந்து பிகாஸ் அவர் பர்சனல் ப்ரெசன்ஸ் வாஸ் தேர், வி டுக் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஆல். இதுவும் லேபர் சைட் தான், வேலை செய்கிற இடத்துல தான் கொடுத்தோம். அவங்கள எங்கேயும் கூப்பிடல, நாங்கள் அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போய் கொடுத்தோம் அந்தந்த இடத்துல அக்ராஸ் கர்நாடகா. அண்ட் டோட்டல் டிரான்ஸ்பரன்சி, யார் வேணாலும் வாங்க, யூ கேன் கம், யூ கேன் ஓப்பன் த பாக்ஸ், யூ கேன் இன்ஸ்பெக்ட், எல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க, அது குவாலிட்டி பார்த்துக்கோங்க. ரைஸ் எல்லாம் எஃப்சிஐலேருந்து வாங்கினோம், கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. ஸோ ரைஸ் அண்ட் கோதுமை கொடுக்கல நம்ம. கோதுமை இஸ் யூ கேன் மேக், யூ கேன் குக். ஸோ கோதுமை மாவு வி பாட் ஃப்ரம் மார்க்கெட், டெண்டர் கொடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சோம். டெண்டர் எல்லாம் செஞ்சோம், ஷார்ட் டேர்ம் டெண்டர். ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு டெண்டர் கூப்பிட்டு we purchased all this, made it into a kit and we gave. Karnataka State Legal Services Authority ன்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு அட்ஜங்க்ட் மாதிரி லீகல் சர்வீசஸ் இங்கேயும் இருக்கும், தமிழ்நாடு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு. No, it's not லோகாயுக்தா. இட்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் லீகல் எய்ட் ஃபார் த புவர். ஸோ தேர் இஸ் ஒன். அவங்க ஆரம்பிக்கிறச்சே முதல்ல கிரிட்டிக்கலாக ஆரம்பித்தாங்க. நீங்கள் செய்கிறது சரியா, நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை, யூஷுவல் கவர்மெண்ட் ஒன்றும் செய்கிறதில்ல அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட சொன்னோம், நீங்களே வாங்க, நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் கொடுக்குறதெல்லாம் சரியாக இருக்குன்னு, இல்லை கரெக்ஷன் பண்ணோன்னா சொல்லுங்கள், நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறோம், என்ன தப்பு இருக்கோ நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். வந்தாங்க, ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க, ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. நாங்களும் வரோம், நாங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு. அதே மாதிரி எம்எல்ஏஸ் எல்லாரையும் கூப்பிட்டோம். உங்களுக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட் செஞ்சுட்டு இருக்கோம், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், நீங்கள் வருதுன்னா நீங்களும் வாங்க, நீங்களே உங்கள் கையால் கொடுங்க. எல்லோரும் வந்தாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா எம்எல்ஏஸு, எம்எல்சிஸு. அதுக்கப்புறம் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒரு மீட்டிங் நடக்கும். யூஸ்வலி அது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்னா இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்திருக்கா, வேறு இது ஊழல் நடந்திருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அதில் எம்எல்ஏஸ் எம்எல்சிஸ் இருப்பாங்க. அவங்க மீட்டிங் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம், நானும் 35 வருஷம் சர்வீஸில் நான் பார்த்ததுல ஃபஸ்ட்டு டைம் ஒரு தப்பு சொல்லலைங்க, எல்லோரும் புகழ்ந்தாங்க, நல்லா செஞ்சுருக்கீங்க. பிகாஸ் அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க, அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் கிரெடிட் எடுத்துக்கல, எங்களுக்கு கிரெடிட் வேணாம், நீங்கள் நல்ல பேர் கொடுக்கணும்னு நாங்கள் செய்யலை, எங்கள் டியூட்டி நாங்கள் செய்கிறோம். பட் நீங்கள் உங்கள் கையால் கொடுக்குறது தான் கொடுங்க, நீங்களே பார்த்துட்டு சரியாக இருக்கா செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அக்ராஸ் கர்நாடகா சின்ன ஊர்லேயும் we have distributed. ஸோ இது ஒன்று மேஜர் திங் விச் we did. அதான் நான் சொன்னேன்ல, வி கொலாபரேட்டட். யார் கொலாபரேட் செய்கிறேன்னாலும் அவங்க கூட we were willing to collaborate. ஓகே, we didn't take money from anybody, பட் அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா we agreed. ஸோ அங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அது இஸ்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? there's one கிருஷ்ணா, இது சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், ஐ திங்க் சென்னையில் இருக்குது. ஸோ அவங்க வந்து கோயம்புத்தூர் ஆல்சோ யூ ஹேவ். ஓகே, அவங்க இந்த பிரசாதம் ரொம்ப ஃபேமஸ், அவங்களுக்கு இது கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு, தொன்னையில் கொடுப்பாங்க அப்படி. ஸோ அது அவங்க வந்து நம்ம இஎஸ்ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒரு சின்ன கியாஸ்க் ஓப்பன் பண்ணி அங்கே
கொடுத்துருந்தாங்க. பிரசாதம் சொல்லுவாங்க, ஆக்சுவலி சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. இவங்க என்னன்னா, இவங்க வந்து லேபர் யூனியன் இந்த சைடில் இருக்காங்களோ பொக்கே கொடுத்துட்டுருக்காங்க எனக்கு. இவங்க வந்து ட்ரேட் யூனியன் மெம்பர்ஸ். ஸோ சுமார் ஐ திங்க் அன்னைக்கு ஒரு 18 ட்ரேட் யூனியன் லீடர்ஸ் வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. மீட்டிங் வேணும் கிடையாது. சரி, ஓகே. அங்கே நின்றுருக்காரு, மாஸ்க் போட்டுண்டு கண்ணாடி போட்டுண்டு. அவர் பேர் மகந்தேஷ். அவர் காங்கிரஸ் பார்ட்டி மெம்பர். அவர் எல்லா ட்ரேட் யூனியனும் ஏதான ஒரு தே வில் ஹேவ் அஃபிலியேஷன் இருக்கும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ அவர் அங்கே இருந்தது பிஜேபி கவர்மெண்ட் அப்போது. பட் அவர் அங்கே வந்து மீட்டிங்க்கு வந்துட்டு அவரே பொக்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், தட் ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க மேடம். கன்னடாவில் சொன்னார், ತುಂಬ ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀರಿ, ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க. நான் சொன்னேன், மகந்தேஷ் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ரெக்கார்டில் போடுவேன். பிகாஸ் வேறு யாரும் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது ரொம்ப இது. பிகாஸ் ஒரு காங்கிரஸ் பார்ட்டி மெம்பர். இல்லை போடுங்கன்னாரு, ரெக்கார்ட்லேயும் போட்டிருக்கேன், இன்னும் இருக்குது. ஸோ தட் வாஸ் இது அக்ராஸ் த போர்ட். அண்ட் நான் ஒன்று சொல்லணும், தட் ரொம்ப மேக்ஸிமம் நமக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம ஆஃபீஸர்ஸ் ரொம்ப வேலை செஞ்சாங்க. இதெல்லாம் நான் லெவலில் நான் டிசிஷன் எடுக்க முடியும். ஆக்சுவலி ஃபீல்டில் வேலை செய்கிறது லேபர் ஆஃபீஸர்ஸ், லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க செஞ்சாங்க. அண்ட் ட்ரேட் யூனியன்ஸ் ரொம்ப வேலை செஞ்சாங்க. ட்ரேட் யூனியன்ஸ் அவங்களும் ஆக்சுவலி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பாகமாகவே இருந்தாங்க. they were part of our department. They worked like anything that at that time. So in fact both ways I should also appreciate them. அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க, பட் நானும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணேன். பிகாஸ் ரொம்ப வேலை செஞ்சாங்க. தே ஹெல்ப் அஸ் அண்ட் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ். அவங்க இது பார்க்கல, காங்கிரஸா பிஜேபியா ஜனதாதள் 3 பார்ட்டி மேஜர் பார்ட்டி இருக்குது கர்நாடகாவில். தே டென்ட் லுக் அட் தட் பார்ட்டி அஃபிலியேஷன்ஸ். தே ஒர்க் ஃபார் த பீப்புள் அண்ட் ஒர்க் ஃபார் த டிபார்ட்மெண்ட். ஸோ தட் வாஸ் த கொலாபரேஷன் ரொம்ப இருந்தது. அவேர்னஸ் க்ரியேஷன், தட் இதெல்லாம் செஞ்சுட்டுருக்கோன்னு மக்களுக்கு தெரியணும்னு ஆட்டோ ரிக்ஷாஸ் ஹையர் பண்ணி லேபர் காலனிஸில் போயிட்டு தே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் செஞ்சாங்க. இது எவ்ரி டைம் தட் இஸ் ஃபியூமிகேஷன் பண்ணுறோன்னா, இல்லை டெஸ்டிங் செய்கிறோன்னா, இல்லை வேக்சினேஷன் செய்கிறோன்னா we were doing this. Then posters போட்டோம். எவ்ரிவேர் we had put posters. They're both in labor colonies and elsewhere, newspapers-ல, so that people are aware என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோன்னு. ஸோ இந்தந்த பாயிண்ட்ஸில் நடக்கிறது நீங்கள் போங்கன்னு. அது தவிர நம்ம பர்சனலி அவர் ஆஃபீஸர்ஸும் போய் அங்கே சொல்கிறது, அவங்க மீட் பண்ணி சொல்கிறது, இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, அதெல்லாம் கூட செஞ்சுருந்தோம். ஒரு இது சொல்கிறேன், நான் டோல்ட் யூ சிக்கல் எல்லாம் இருக்கும்ல, இது இன்னொரு சிக்கல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆக்சிஜன் வாஸ் இன் ஷார்ட் சப்ளை, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்களுக்கு இஎஸ்ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இஎஸ்ஐஎஸ் ஹாஸ்பிட்டலில் வி ஹேட் அபவுட் 20 பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரே ஒரு நாளுக்கு ஆக்சிஜன் இருந்தது. ஓகே, ஒன் டே ஸ்டாக் எங்ககிட்ட இருந்தது. தேவர் 20 பேஷண்ட்ஸ் ரிக்வயரிங் ஆக்சிஜன். தேவர் மெனி பேஷண்ட்ஸ். பட் ஆக்சிஜன் வேண்டியிருக்கிற பேஷண்ட்ஸ் ஒரு 20 பேர் அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு 24 hour ஸ்டாக் மட்டும் எங்ககிட்ட இருந்தது. ஆக்சிஜன் டேங்க்கு பெல்காம்லேருந்து வந்துட்டுருக்கு. இட் வாஸ் கம்மிங் ஃப்ரம் பெல்காம். வயலில் தும்கூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தும்கூரில் நிறுத்திட்டாங்க. அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இங்கே இருக்கார் காந்திகுமார், அந்த ஊரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தார். அவர் எங்கள் ஊருக்கு வேணும் அப்படின்னு வழியில் வர ஹைவேவை இல்லை யூஸிங் ஹிஸ் பவர்ஸ், பிகாஸ் மெஜிஸ்ட்ரேரியல் பவர்ஸ் இருக்கிறதுனால அவர் வண்டியை நிறுத்திட்டார் டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல். அவங்களுக்கு இமீடியட் ரிக்குவயர்மெண்ட்டில் எனக்கு 24 hours வாஸ் மை டெட்லைன். ஸோ நான் என்ன செஞ்சேன், அஃப்கோர்ஸ் ஐ ஸ்போக் டு ஹிம். என்னோட ஜூனியர் அவர்கிட்ட பேசினேன், திட்டினேன். பட் தட் வாஸ் நாட் இனஃப். ஸோ ஐ சென்ட் எனக்கு ஒரு டைரக்டர் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் பாய்லர்ஸ்னு, தேர்ஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் கால் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் பாய்லர்ஸ். ஸோ அவர் அமிச்சேன். அவர் தும்கூர் இஸ் அபவுட் 1.5 hours பெங்களூர்லேருந்து. அவர் போயிட்டு ஃபிசிக்கலி அந்த ட்ரக்கை எடுத்துன்னு வந்தார். எஸ்கார்ட் பண்ணிட்டு ஹி ப்ராட் இட் டு த ஹாஸ்பிட்டல். அங்கே நீங்கள் பாருங்கள், அங்கே ஃபோட்டோ எனக்கு அமிச்ச ஃபோட்டோ அவர் வழியிலேருந்து அமிச்சார். ரீச்சிங் இன் 30 minutes, கம்மிங் டு ஹாஸ்பிட்டல் இன் 30 minutes. அப்போ தான் எனக்கும் ஆக்சிஜன் வந்தது. அது வரைக்கும் என்னாலேயும் மூச்சு விட முடியல. ஸோ எஸ் இட் would have become a very big issue. People might have died. So that was இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக, because we have made all arrangements, things are happening, that oxygen is coming, எல்லாம் சரியாக நடந்திருந்தால் we would not have had any problem. Unexpectedly some issue came, then you have to take, at that time you have to think and take action.
எல்லாம் யூ கேன் பிளான், யூ டு பி ப்ரிப்பேர்டு. சடனாக ஏதாவது எமர்ஜென்சி வரைச்சு யூ வில் ஹாவ் டு திங்க் ஆன் யுவர் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்போது அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன டிசிஷன் வேணுமோ அதை நீங்கள் எடுக்கணும். ஸோ ஃபார் மீ ஐ செட் பெஸ்ட் திங் இஸ் சென்ட் அ சீனியர் ஆஃபீஸர். அவர் போய் ஆக்சுவலி இழுத்துட்டு வந்துட்டார் ட்ரக்கை, உட்காந்து ஓட்டலை, அவ்வளோதான். he brought along with his jeep the vehicle came and ஹாஸ்பிட்டலில் வந்து நிறுத்திட்டு we got the oxygen for our patients. ஸோ இன்னொன்று, இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் அந்த க்ரைசிஸ் இருந்தது, அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம். ஓகே, பட் இன்னொரு என் மைண்டில் இருந்தது, ஆஸ் பேண்டமிக் ஸ்லோலி கொஞ்சம் குறையிருச்சு, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரியானா என்ன பண்ணுவாங்க, what to do. Resilience of the community has to be increased. Community strong ஆனது, லேபர் கம்யூனிட்டி has to become much stronger. ரெசிலியன்ட்னா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி மேலே வரணும். ஓகே, they should be able to overcome that. இது இப்போது என் மேலே என்ன எஃபெக்ட் ஆச்சோ அதே எஃபெக்ட் உங்கள் மேலே ஆயிருக்காது, உங்கள் மேலே என்ன எஃபெக்ட் ஆச்சோ அதே ஒரு கிராமத்தில் இருக்கிற அவங்க மேலே ஆயிருக்காது. அந்த அவங்களோட ரொம்ப ஒரு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு எஃபெக்ட் இருந்தது. வி சா டிஃப்ரெண்ட் பீப்புள் மேலே பேண்டமிக் ஹேட் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணவங்களுக்கு அது நல்லாவே இருந்தது, இட் வாஸ் கன்வீனியன்ட். ஸோ வி வாண்டட் டு இன்க்ரீஸ் தட் ரெசிலியன்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. ஸோ 2 ஆஸ்பெக்ட்ஸ் வி டிசைடட். திஸ் இஸ் லாங் டேர்ம். இது வரைக்கும் நான் சொன்னது இம்மீடியட், அந்த டைமில் அந்த கஷ்டத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு. பட் லாங் டேர்ம் யோசித்த உடனே வி செட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், 2 things we will do. So that next time இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கோ எர்த்குவேக்கோ or some other crisis comes, then our workers should not suffer. உங்கள் கஷ்டப்படக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஒன். இதை நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே மொபைல் வேனுன்னு ஒன்று, மொபைல் கிளினிக். We have operationalized these vans across Karnataka. இங்கேயும் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் I saw நம்ம இது something, I saw some mobile vans going start. So this is one thing which we started. இந்த வேனில் வந்து all equipment for conducting 21 tests. Okay, that is, it is equipped and 5 people are there, 5 members, the driver, the 2 nurses and 2 paramedics. ஸோ இவங்களோட அது அந்த லேபர் காலனிஸ் எல்லாம் சுற்றும் அந்த ஊரில். இப்போ இட் இஸ் அலாட்டட் டு லெட் அஸ் சே கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் ஏரியாவில் இட் வில் கோ அரவுண்ட் ஆல் லேபர் காலனிஸ் டெஸ்டிங் செய்வாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் வி இன்ட்ரடியூஸ்ட். இன்னொன்று என்ன செஞ்சோன்னா, கோவிடுக்கு ஒர்க்கர்ஸுக்கு மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்கல. ஓகே, ஸோ ஃபார் அதர் டிசீசஸ் இட் இஸ் தேர். இப்போ சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரினா there was. ஸோ overnight we issued an order bringing COVID under medical reimbursement. So கோவிட்னால ஏதான ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு பணம் வேணும்னா that expenditure will be reimbursed or it will be paid directly to hospital, whichever. So that was one more this thing which we made, that so that those who are affected by COVID they get. Then one other thing which education என்ன செஞ்சோம்னா, if already we were giving some small financial assistance. இப்போ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்களோட குழந்தைகளுக்கு ஸ்கூலில் இந்த கேஜி டு பிஜி என்டையர் எஜுகேஷன் இஸ் அசிஸ்டட் ஆர் ரியம்பர்ஸ்ட். ஒன் ஆஃப் த 2, எதர் அசிஸ்டட் டிஃப்ரெண்ட். இப்போ பிஏன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, எம்ஏன்னா எவ்வளோ அமௌண்ட்டு. இப்போ யாராவது ஒர்க்கர்ஸோட சில்ட்ரன் வந்து ஐஐடியில், ஐஐஎம்மில், இல்லை எய்ம்ஸில், இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடச்சா அவங்களோட என்டையர் ஃபீஸ் ப்ளஸ் ஈவன் அப்ளிகேஷன் போடுறது, அப்ளிகேஷனே ரொம்ப காஸ்ட்லி, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்சோ வில் பி ரியம்பர்ஸ்ட். ஸோ தட் வி brought one new this thing, entire money will be given so that next generation அவங்க கஷ்டப்படக்கூடாது. The next generation should not face the same problem. அப்புறம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், பேங்க் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு we have started training centers. அது கூட across Karnataka some 700 centers. அங்கே each center has some 500-600 odd boys and girls who are being trained now. I think first batch இப்போ வந்திருக்கும், they would have come out also. ஸோ அவங்களுக்கு ஃபார் கிவிங் ஐஏஎஸ் ட்ரைனிங். ஸோ முதல்ல நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தது ஷார்ட் டேர்ம் இமீடியட் ரிலீஃப் மெஷர்ஸ். பட் லாங் டேர்ம்
இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் டைம் ஆகக்கூடாதுன்னு ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் வி டுக் அ லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ்.